ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் சமையலில் எதுவுமே அஜினோமோட்டோ எதுவுமே கிடையாது. எதுவுமே மற்ற மசாலா வெளியே வாங்குறதில்ல. எல்லாமே நம்ம வீட்டில் அரைக்கிற மசாலா வச்சு தான் பண்ணுறோம். அதுவும் விறகடுப்பில் லேடிஸ் சமையல் தான். ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் ஆஃப் வாய்ஸ் ஆஃப் பேட்ரு. இன்றைக்கி நான் உங்களை எங்கே அழைச்சி போகிறேன்னா தஞ்சாவூரில் இருக்க இந்த சாய் மெஸ் தான். நான் இன்றைக்கி சூப்பரான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்துருக்கிட்டாங்க. இந்த சாய் மெஸ் இவங்கள்ட்ட 80 ரூபா சாப்பாடு தாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த 80 ரூபாய்க்கு மீன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாமே தராங்க. அது இல்லாமல் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுறது லேடிஸ் தான் பண்ணுறாங்க. வீட்டு முறைப்படி தான் பண்ணுறாங்க. அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இது ஓகேவா? இங்கே எவ்வளோ அப்படின்னு காட்டுறேன். என்ன கருவாடு? வஞ்சரம் கருவாடு. வஞ்சரம் கருவாடா? சூப்பராக. நான் அவங்கள்ட்ட வாங்கினது ஒரு சாப்பாடு வாங்கியிருந்தேங்க. ஒரு சாப்பாடு வாங்கிட்டு ஒரு மீன், கடல் மீன் ஒன்று வாங்கியிருந்தேன். நான் ஒரு சிக்கன் 65 வாங்கியிருந்தேன், குடல் வாங்கியிருந்தேன், ப்ரான் வாங்கியிருந்தேன். அவங்களோட ஸ்பெஷலான சிக்கன் கிரேவி வாங்கியிருந்தேங்க. சிக்கன் கிரேவி இந்த அவங்க ஸ்பெஷல். இது நல்ல ஃப்ரெஷ்ஷான கடல் மீன் இருந்துச்சுங்க. பண்ணை அப்படிங்கிற மீன். இந்த மீன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணுறதே கொண்டு வராங்களா அவங்க. ஏன்னா அங்கே தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்குறாங்க அவங்க. நல்லா அருமையாக இருந்துச்சுங்க இது உங்களுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு. குடல் 65 இது எவ்வளோ பெரிய மீன்? இது கடல் மீன். இது கடல் மீன். இது அங்கிட்டு அதிராமண்ண சைடு மட்டும்தான் கிடைக்கும். பண்ணான்னு சொல்லிட்டு இது கடல் மீன். இது பண்ணாங்கிற மீன். இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் பாருங்க, பார்த்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அது அந்த மீனை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு. அது ஃப்ளஷ்ஷெலாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க உங்களுக்கு. நம்ம சாப்பிட்றப்பே நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க அது. நான் அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு மட்டன் குழம்பு வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். மட்டன் குழம்பு அருமையாக இருந்துச்சுங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் போயிருந்தேங்க. மதியானம் ஒரு 2:30 மணி 3 மணி ஆகிடுச்சுங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழம்புல பீஸ் இல்லை. பீஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க பீஸும் கொடுப்பாங்களாம். எந்த குழம்பா இருந்தாலும் அதில் என்ன பீஸ் இருக்கோ கண்டிப்பாக வந்துடும் நமக்கு. அதில் நமக்கு இந்த மீன் மேலே கண்ணா இருக்குது. எவ்வளோ தான் மீன் தான் நமக்கு சூப்பராக இருக்கும். இல்லை சார் ஆள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆள் சூப்பராக இருக்கும். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கடை ஓனர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேங்க. அவரையும் அவர் மிஸ்ஸஸ் தான் அந்த கடை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க மிஸ்ஸஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சமையலில் அவங்க எல்லாம் பார்த்துக்கிறாங்க. அவங்க சூப்பராக இருக்கும். சூப்பராக. வணக்கம். நாங்கள் சாய் மெஸ் தஞ்சாவூர். இப்போ யாகப்பா நகரில் புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்மளோட சாய் மெஸ் பார்த்திங்கன்னா கீழவாசலில் ஒரு 5 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம இங்கே ஓப்பன் பண்ணி ஒரு 20 days ஆகுது. இப்போ நம்மள்கிட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே வீட்டு முறை சமையல் தான். லேடிஸ் தான் சமைக்கிறாங்க. எல்லாமே ஃபேமிலியாக என் மிஸ்ஸஸ்ஸு எல்லாமே சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோம். சமையல் தான். இன்னொன்று விறகடுப்பில் தான் சமைக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு, நான்வெஜ் 2 சமையலுமே உண்டு. இதை பொறுத்த வரைக்கும் நம்மள்கிட்ட கடல் மீன் கிடைக்கும். கடல் மீனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே தஞ்சாவூரில் வாங்குறதில்ல. எல்லாமே அதிராம்பட்டினத்துலேருந்து தான் வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துடுறோம். அதிராம்பட்டினத்துலேருந்து தான் நம்ம போய் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கிட்டு வந்து தான் இங்கே பண்ணுறது. நம்மள்கிட்ட கடல் மீன் கிடைக்கும், இறால் கிடைக்கும், கனவா மீனுக்கும் பிளான் பண்ணியிருக்கோம். அதுவும் கனவா மீனும் தஞ்சாவூரில் ஃபஸ்ட் டைம் நம்ம தான் பண்ண போகிறோம். சிக்கனில் 65 போடுவோம், கிரேவி போடுறோம், சிக்கன் ஃப்ரை, குடல் கிடைக்கும். சாப்பாடை பொறுத்த வரைக்கும் மதியம் வந்து சாப்பாடும் சிக்கன் பிரியாணியும் பண்ணுறோம். சாப்பாடு பொறுத்த வரைக்கும் சாப்பிட்டா 80 ரூபாயும், பார்சல் 90 ரூபாயும் கொடுக்குறோம். சைவம் அசைவம். அதே மாதிரி பார்சலுக்கு வந்து சில பேர் அரை சாப்பாடு, அளவு சாப்பாடு கேட்கறதுனால அவங்களுக்கு அளவு சாப்பாடும் கொடுக்குறோம். அது 60 ரூபா தான் நம்மள்கிட்ட பார்சல். அதே மாதிரி மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார், கூட்டு பொரியல், இது மாதிரி குழம்பு வகைகளும் தனியாக கொடுக்குறோம். சிக்கன் பிரியாணி மதியானம் மட்டும் பண்ணுறோம். சிக்கன் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இது 100 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு பீஸு ஒரு முட்டையோடு போட்டு சிக்கன் பிரியாணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் எம்டி பிரியாணினா வெறும் முட்டை வச்சு 60 ரூபாய்க்கு தான் தரோம். டிஃபன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி இதுவும் பண்ணுறோம். அது இல்லாமல் நைட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடல் குழம்பு, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு இதுவும் கிடைக்கும் இட்லி தோசைக்கு. அது இல்லாமல் நம்ம ஃபாஸ்ட்ஃபுட் ஐட்டமும் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஃபாஸ்ட்ஃபுட்டில் ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, சிக்கனில் சில்லி சிக்கன், அதே மாதிரி வாழை இலை பரோட்டா அது பண்ணுறோம். இது இல்லாமல் பண்ணுறோம். அதே மாதிரி நைட்டும் நம்மள்கிட்ட ஃப்ரைட் ரைஸ் எதுக்குமே அஜினோமோட்டோங்கிறது கிடையாது. எல்லாமே நல்லாயிருக்கும். பரோட்டாலாம் உங்களுக்கு பெரிய சைஸு 15 ரூபாய்க்கே நாங்கள் தரோம். அதே மாதிரி பரோட்டாலாம் உங்களுக்கு முட்டை போடுறது கிடையாது. நார்மலாக தான் வெஜிடேரியனும் சாப்பிட்லாம், நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற மாதிரி தான் நம்ம பரோட்டாவும் பண்ணுறோம். அதையும் பொறுத்த வரைக்கும் பரோட்டாக்குன்னு மாஸ்டர் இருக்காங்க, அவங்க அது பண்ணுறாங்க. பட் அதே மாதிரி தான் மதியானம் செய்கிற அதே லேடிஸ் தான் நைட்டுக்கும்
புரோட்டா குருமா, இந்த குழம்பு வகைகள் எல்லாமே தனித்தனியாக செஞ்சிடறாங்க. வணக்கம். நாங்கள் வந்து இப்போ என்னோடய அம்மா, அப்பா, சித்தி இது மாதிரி வீட்டில் உள்ளவங்கள மட்டும்தான் நாங்கள் சமையல் செய்கிறோம். வெளியே அண்ணதே யாரும் செஞ்சுக்கிறது இல்லை. இதுமாரி மசாலா ஐட்டம் எல்லாமே நாங்களே சொந்தமாக செஞ்சு தான் சாப்பாடில் செஞ்சிட்ருக்கோம். கீழவாசலில் ஒரு பிரான்ச் இருக்குது. அது 5 வருஷமாக நல்லபடியாக ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ இது எங்களோட புதிய முயற்சி தான். இதுக்கு எனக்கு தெரிஞ்சு விலை ரொம்ப அதிகம் கிடையாதுங்க. எல்லாமே ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் விலை இருக்குது உங்களுக்கு. என்ன கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணி தராங்க உங்களுக்கு. ஏற்கனவே பண்ணி வச்சது நம்ம தரது கிடையாது. நமக்கு ஒரு அந்த இறால் பார்த்தீங்கன்னா இறால் ஃப்ரெஷ்ஷாக தான் கொடுத்தாங்க நமக்கு. மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. ஃப்ரெஷ்ஷான மீன் எதை கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்தாங்க. சிக்கன் 65 எதுவாக இருந்தாலுமே ஃப்ரெஷ்ஷாக அப்போ பண்ணி கொடுத்து மீன் குழம்பு வாங்கினேன் நான். மீன் குழம்பு ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க உங்களுக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மீன் குழம்பு. அது இல்லாமல் அவங்க பீஸ் இருந்துச்சுன்னா பீஸ் கண்டிப்பாக கொடுத்துட்றாங்க. அவங்க மீன் குழம்பு பீஸ் இருக்குது அப்படின்னா சிக்கன் குழம்பு பீஸு தான் கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு. கொஞ்சம் ஓகே. நான் ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டேங்க இங்கே. ஒன்ஸ் நீங்கள் தஞ்சாவூர் வந்தீங்க அப்படின்னாக்கா, இல்லை தஞ்சாவூரில் இருக்கீங்க அப்படின்னாக்கா சாய் மெஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட்றோம் அதே மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு ஃபுட்டு. உங்களுக்கு அதில் எதுவும் மாற்றம் கிடையாது உங்களுக்கு. ஆனால் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அவங்களுடைய இறால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப அருமையாக இருந்துச்சு இறால் உங்களுக்கு. அது சிக்கன் 65 சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு. சிக்கன் கிரேவி நல்லா இருந்துச்சுங்க உங்களுக்கு. இதில் கடலில் ஐட்டம்லாம் மீனுங்கிறதுனால மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. வெளியில் நிறைய இடம் சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்டதில் ஃப்ரெஷ்ஷாக மீன் இங்கே தான் கிடச்சிச்சு எனக்கு. இங்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சு உங்களுக்கு. இதில் நான் ரசம் சாப்பிட மாட்டேங்க. பட் ஆனால் இங்கே ரசம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு உங்களுக்கு. இது நான் ரசத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் உங்களுக்கு. ரசமும் சூப்பராக இருந்துச்சுங்க. ரசம் சூப்பராக இருக்கும். நார்மலாக இருக்காது. இது கொஞ்சம் இன்னும் வேறு மாதிரி செய்கிறாங்க. சூப்பராக ரசம் சூப்பராக முடிச்சாச்சு. எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்தையும் முடிச்சாச்சு. நம்ம பாருங்கள் சாப்பிட முடியல. டோட்டலாக காலி எல்லாத்தையும் காலி பண்ணிச்சு நம்ம. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யார் இங்கே கலக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தேங்க்யூ. பாபாய். see you.